இன்னைக்கு வந்து ஆட் சென்டென்ஸ். ஒரு ஆட் சென்டென்ஸ் அப்படின்னா அதாவது பொருந்தாத, irrelevant அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆட் சென்டென்ஸை நாம அதனுடைய கான்டெக்சுவாலிட்டி பிளஸ் அதனுடைய லிங்கிங் மெயின் கீவேர்ட்ஸ் இதை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஒரு காமனா ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ரொம்ப பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பத்தி அங்க இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை பத்தி நாம ரொம்ப காமனா பேசிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப பர்டிகுலரா அந்த எஜுகேஷன்ல ஒரு இது இருக்கும், அதை நாம அங்க பார்ப்போம். அப்போ காமனா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே சேம், அதாவது that speaks in common. whereas in particular ஒரு விஷயத்தை பத்தி அதே சப்ஜெக்ட் பட் இட் இஸ் இன் பர்டிகுலர், அப்ப நாம அதை ஆட் ஒன் அப்படின்னு நாம சொல்லலாம். அதாவது ரொம்ப ஆப்வியஸா ஆட் ஒன்னா தெரியறது ஒரு டைப். ரெண்டாவது, ஒரு சப்ஜெக்ட பத்தி கொடுத்து அந்த சப்ஜெக்ட்ல மொத்த எல்லாமே காமனா இருக்கு, ஒன்னே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ரொம்ப இன் பர்டிகுலரா இருக்கு அப்படின்னா அங்க அது ஆட் ஒன். அல்லது அவங்க கொடுத்திருக்கிற அந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்லயே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமா ஈக்குவலண்டா இருக்கும், அப்போ அதுல நாம தான் ரொம்ப கிளியர் கட்டா கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மெயினா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒரு காமன் சப்ஜெக்ட நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், அது எதை பத்தி பேசுது, தென் அதனுடைய ஜெனரல் தீம் என்ன, ஐடியா என்ன, தென் அதனுடைய அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதனுடைய அந்த சீக்வன்ஸ் எதை பத்தி நாம பார்க்கிறோம் அப்படிங்கிறத நாம கரெக்டணும். தென் அப்படியே அது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதே விஷயத்த வந்துகிட்டே இருக்கு, அதனுடைய அந்த ஃப்ளோ, அந்த ஆர்டர், அதாவது அந்த ஃப்ளோ ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் சென்டென்ஸ அதே சப்ஜெக்ட்ல அங்க ஒரு ஆர்டர் இல்லாம உள்ள இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது it has a same, it speaks, the sentence speaks about the same subject but it is in a different order. அப்போ இந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈஸி, இன்டர்மீடியட், டிஃபிகல்ட், இந்த மாதிரியான லெவல்ஸ்ல நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 or 4 statements are given below labeled A, B, C, D, E. Among this, 4 or 3 statements are in a logical order and form a coherent paragraph or a passage. அதாவது அதுல இருக்கக்கூடிய கொடுத்திருக்கிற 5 சென்டென்சஸ்ல 4 வந்து நீங்க எடுத்து ஒரு பேராகிராஃபா ஃபார்ம் பண்ண முடியும், ஆனா 1 மட்டும் முடியாது. அதுதான் ஆட் ஒன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். Ants are highly social insects. They work as a team. Good communication skills lie at the heart of their success. They rely heavily on chemical sense to defend territories and exchange complex information. Many people eat ants. பாருங்க, ஏ ants பத்தி பேசுது, அது அதனுடைய ஹார்ட் ஒர்க் அஸ் அ டீம் பத்தி பேசுது. சி வந்து பாருங்க,
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி பேசுது தவிர அது எதனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு பேசல. சி டி பாருங்க, தே ரிலை ஹெவிலி ஆன் கெமிக்கல் சென்ஸ் அண்ட் டு டிஃபன். இந்த இடத்துல தே வந்து ஆன்ஸை தான் குறிக்குது. மெனி பீப்புள் ஈட் ஆன்ஸ், ரைட். அதே மாதிரிதான் அப்படியே சொல்லிட்டு வராங்க, கடைசியா அதை முடிக்கிறாங்க. அப்போ ஏ பி டி இ நம்மளுக்கு ஒரு அதை வந்து நம்ம ஒரு தனியா எடுத்து எழுதுறோம் அப்படின்னா இட் கேன் பி ஃபார்ம்ட் பேராகிராஃப். வேற சி பாருங்களேன், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லை அட் த ஹார்ட் ஆஃப் தேர் சக்சஸ். ஒன்னு சரியா? இதுல நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னா கடைசியா இருக்கக்கூடிய அந்த பாருங்க, மெனி பீப்புள் ஈட் ஆன்ஸ். இப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கொஞ்சம் ஒரு அதாவது அதை விட்டு தள்ளி போற மாதிரி தெரியுது. அதை பத்தி தான் பேசுது, ஆனா அது அதனுடைய அந்த கொஹரன்ஸ்ல இன் ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இல்ல. என்ன? ants are highly social insects. They work hard as a team, right? Good communication skill lies at the heart of their success, right? ants வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாம தே ants அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுன் அங்க இல்லை. அதனால நாம ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்றோம், அதை வந்து நாம வந்து ஒரு ஆடு ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல அதை வைக்கிறோம். அடுத்தது தே ரிலை ஹெவிலி ஆன் கெமிக்கல் சென்ஸ் டு டிஃபன். இது டைரக்ட் சென்டென்ஸ், ரைட்? இப்ப மெனி பீப்புள் ஈட் ஆன்ஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு சி அண்ட் இ ரெண்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அதனுடைய சீக்வன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. இங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி, அதாவது ஸ்கில்ஸ் ஆஃப் ஆன்ஸ், அதனுடைய டீம் ஒர்க்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அப்புறம் அதனுடைய எப்படி அது காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பாருங்களேன், ஆன்ஸை பத்தி Epicurus was a Greek philosopher. அதாவது எபிக்யூரியஸை பத்தி பேசுறோம். He founded a Greek philosopher. He founded a school of philosophy. Then food lovers are often called Epicureans. Epicurus had a different view of sensual pleasures. He was a fierce critic of religion. எபிக்யூரியஸை பத்தி பேசிட்டு வராங்க, ஆனா இடையில பாருங்க ஒரே ஒரு சென்டென்ஸ்ல மட்டும் எபிக்யூரியன் அப்படிங்கிற அந்த ரிலேட்டட் வார்த்தை மட்டும்தான் இருக்கே தவிர அந்த எபிக்யூரி அப்படிங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாதிரியான அதே மாதிரியான ஒரு சிமிலர் டேர்ம் எபிக்யூரியன்ஸ் அப்படின்னு இருக்கே தவிர தட் இஸ் நாட் அபவுட் எபிக்யூரஸ், ரைட்? அப்போ செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் த ஆட் ஒன். அப்போ ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஏ. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இதுவும். நாம ஃபர்ஸ்ட் எப்படி அதை பார்த்தோமோ சேம் பேட்டர்ன். தேர்ட் ஒன் பாருங்க, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தாகூர். ஃபர்ஸ்ட் ஒன் தாகூரை பத்தி பேசுது, செகண்ட் ஒன்னு தாகூரை பத்தி பேசுது, தேர்ட் ஒன்னு தாகூரை பத்தி பேசுது, ஃபோர்த் ஒன் ஜே.கே. ரவுலிங் இடையில வந்துட்டாங்க, ஃபிஃப்த் ஒன் his books of poem கீதாஞ்சலி தாகூர்னுடைய ஒர்க்கு, அதே மாதிரி நோபல் பிரைஸ் அதுவும் தாகூர்னுடைய வாங்கின பிரைஸ், அதை பத்தி தான் பேசுது. அப்போ தேர்ட் ஒன்னுக்கு பாருங்க இடையில ஆப்வியஸ் ஆட் ஒன் டி. அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இ. ஆப்ஷன்ல நம்மளுக்கு இ. ஃபோர்த் ஒன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீயும் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியற மாதிரி இருக்கு.
As India looks to increase the number of cities of urban planning, our urban planning must factor in a potential natural disasters and work out contingencies in advance. Authorities must revise data and upgrade infrastructure and mitigation plans even if their local area has not been visited by a natural calamity yet. Right? அதாவது நம்பர் ஆஃப் சிட்டிஸ் இன் ஃபர்ஸ்ட் அது என்ன பேசுதுன்னா நம்பர் ஆஃப் சிட்டிஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அர்பன் பிளானிங் பிளஸ் அதனுடைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஏதாவது ஹிட் ஆச்சு அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான அந்த கண்டிஜென்சிஸ், அதாவது அவசர கால நிதி அப்படின்னு பேரு கண்டிஜென்சிஸ் தான். அப்ப authorities must revise data and upgrade infrastructure and mitigation plans even if their local area has not been visited by a natural calamity yet. இயற்கை சீற்றம் அதான் நேச்சுரல் கெலாமிட்டி அப்படிங்கிறோம். Extreme temperatures, droughts and forest fires have more than doubled since 1980. Since 1980. அடுத்து பாருங்க, there is no denying the fact that our baseline normal weather is changing. It is no longer a question whether we will be hit by nature's fury, but rather when. பாருங்க, எல்லாமே ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி அது ஹிட் ஆகுது. அது ஹிட் ஆகும்போது நாம என்ன ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்கிறோம், பிளஸ் நம்மளுடைய பிளானிங் அண்ட் கண்டிஜென்சிஸ் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பொதுவா இன் பர்டிகுலரா பேசுது. இது எல்லாமே இன் பர்டிகுலரா ஒரு கெலாமிட்டி வரும்போது நாம எப்படி தயாரா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுது நம்மளுடைய சிட்டி அண்ட் அர்பன் பிளானிங்ல. வேரஸ் ஏ இன் பர்டிகுலரா சொல்லுது, பியும் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லுது, சியும் வந்து பாருங்க temperature, droughts and forest fires have more than doubled since 1980. இதுக்கு ரிலேட்டடா இருக்கே தவிர இன் பர்டிகுலரா அது சொல்லல. புரியுதா உங்களுக்கு? There is no denying the fact that our baseline normal weather is changing. Right. இதுவும் பாருங்க, நம்மளுடைய அந்த நார்மல் வெதர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சிட்டியில எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஆனா நம்ம ரொம்ப பழைய டேட்டா தான் வச்சிருக்கோம். அப்ப பாருங்க, there is no longer a question whether we will be hit. Right. நம்மளுக்கு ஹிட் ஆகுமா ஆகாங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்ப அப்படி ஆச்சுன்னா எப்படி. அப்ப எல்லாமே வந்து ABDE இன் பர்டிகுலரா சிட்டி பிளானிங் கெலாமிட்டியை பத்தி பேசுது. ஆனா சி வந்து ஒரு பொதுவான பினாமினா, காமன் பினாமினாவை பத்தி பேசுது. அப்போ ஆட் ஒன் சி, நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே சி தான். ஐம் சாரி, odd one is C, option B. Option B. A cognitive science, fifth question, however, tells us that students need to develop these different ways of thinking. பாருங்க, இனிமே அடுத்தது இதே பேட்டர்ன்ல தான் இந்த ஃபிஃப்த் ஒன்னு இருக்கு. அதாவது காக்னிட்டிவ் சயின்ஸ், புரிந்து கொள்ளுதல், நம்ம எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றது. போகுது, அதாவது கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு. A traditional science instructor concentrate on teaching factual knowledge with implicit assumption. ஒரு ட்ரெடிஷனல் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி அதை கிளாஸ் ரூம்ல ஹேண்டில் பண்றாரு, அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபேக்சுவல் நாலேஜ் மட்டும் தான் கொடுக்குறாரு, கிளாஸ் ரூம்ல அதான் பண்ண முடியும். To ensure that necessary external effort is met, teachers need to engage students in a thinking deeply about a subject at an appropriate level and monitor thinking. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத டீச்சர்ஸ் வந்து
அவங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் எஃபர்ட் போட்டு சொல்லித் தரணும் அப்படிங்கிறாங்க. 4மே நம்மளுக்கு வந்து ரிலேட்டடா தெரியுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் தரோம். அப்ப அந்த திங்கிங் அது எப்படி போகுது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அடுத்தது டி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு நாம் அதை சொல்லித் தரோம் அப்படிங்கிறோம். இப்போ enough time to develop long-term memory structures required for subject mastery. பாருங்க, இது எல்லாமே ACD எல்லாமே எதை பத்தி பேசுது? திங்கிங்க பத்தி பேசுது. ஆனா பி வந்து பாருங்க மெமரி ஸ்ட்ரக்சர்ஸ பத்தி பேசுது. அப்போ சிம்பிளி இட் இஸ் ஆட் ஒன். ஆனா அதுவும் வந்து படிப்பு சம்பந்தமாவோ கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட் அதே எல்லாமே இருக்கு. பட் the subject it speaks about is memory structures. அடுத்தது பாருங்க, அப்ப அதுக்கு வந்து எது ஆட் ஒன்? சி இஸ் த ஆட் ஒன். 5th ஒன்னுக்கு சி இஸ் த ஆட் ஒன். அப்ப நம்மளுக்கு ஐம் சாரி 5th ஒன்னுக்கு பி இஸ் த ஆட் ஒன். அப்ப ஆப்ஷன் வந்து டி. ஆப்ஷன் வந்து டி. 6th பாருங்க, 5th மாதிரியே தான் 6th. ரொம்ப சிம்பிள். சரியா? டேக் இட் as a homework. 6th 7th இது எல்லாமே ஒரே மாதிரிதான். ரைட், பாருங்க, we move to similar patternலயே இருக்கு இது எல்லாமே. 6th 7th எல்லாமே 6th 7th and even 8th கூட அதே மாதிரி பேட்டர்ன் தான். நீங்க 6 and 7 you take it as a homework. 8th நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பாருங்களேன் இந்த இதுல, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Expertise is not an isolated event, rather it changes when the social context changes. Even exceptional players who find themselves in a different team with many other exceptional players may find themselves playing below par. In team sports, this includes supporting staff such as a physical therapist and managers. A network of high-performing athletes and support staff provides a rich social platform for professional excellence. பாருங்க, சிம்பிளா இது எதை பத்தினா ஸ்போர்ட்ஸ், டீம் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் அவங்க அந்த நிலையில எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அத பத்தி இது சொல்லுது. இப்போ இதுல எல்லாமே வந்து நம்மளுக்கு சிமிலர் சென்டென்ஸ் மாதிரியே தெரியுது. பாருங்களேன், எல்லாமே காமனா ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காமனா ஸ்போர்ட்ஸ பத்தி பேசுது. பாருங்க, எக்ஸ்பர்டைஸ பத்தி பேசுது. சரியா? அதாவது நம்மளுடைய அந்த டீம் மாறினாலும் அந்த சோசியல் கான்டெக்ஸ்ட் மாறினாலும் நம்மளுடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது என்னதான் உள்ளூர்ல பெரிய ஆளா இருந்தாலும் நாம வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா அங்க வந்து அந்த இடத்துல யாரு பெரிய ஆளோ அவன் சொல்றதுதான் கேட்கும். உன்னுடைய இடம் எதுவோ அங்கதான் நீ பெரிய ஆள், பக்கத்து ஊர்ல நீ பெரிய ஆள் கிடையாது. இதுதான் இங்க கான்செப்ட். பாருங்களேன், எக்ஸ்பர்டைஸ் இஸ் நாட் an isolated event, rather it changes when the social context changes. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு சோசியல் கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும் போதும் இது சேஞ்ச் ஆகுது. ரைட்.
Even exceptional players who find themselves in a different team with many other exceptional players may find themselves playing below par. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நாம எக்ஸ்பெக்டைஸ் பத்தி பேசுது, தென் எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸை பத்தி செகண்ட் இது பேசுது. தேர்டு பாருங்களேன், டீம் ஸ்போர்ட்ஸ் include staff such as physical therapist and manager. Team sports அதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து, a network of high performing athletes and supporting staff வந்துருச்சா. சிக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி டி வருது பாருங்க. எப்படி அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஒரு ரிச் சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் மாறும் அப்படின்னும் நம்ம ஏவை கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற பி பாருங்களேன், அது அதாவது ஒரு டீமு, ஒரு ஸ்போர்ட்ஸு பிளஸ் அதனுடைய ஸ்டாஃப், அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ். வேற இங்க பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸுக்கு வந்துட்டாங்க. இந்த இது எல்லாமே ஒரு டீம் ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் பிளஸ் அது எப்படி கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஆனா இங்க பி என்ன சொல்லுது பாருங்க, எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸை பத்தி பேசுது. புரியுதா? அப்போ இட் இஸ் சிமிலர் லைக் எ ஸ்போர்ட்ஸ் பட் நாட் ரிலேட்டட் இன் பர்டிகுலர். அப்போ 8th வந்துக்கு பி தான் ஆட் ஒன். நம்மளுக்கு அப்போ ஆப்ஷன்ல ஏ. இதே மாதிரிதான் 9 and 10 இது எல்லாமே ஒரே மாதிரிதான். பாருங்க 11th, much has been so take 9 and 10 as a homework. Much has been recently discovered about the development of songs in birds. பாருங்க, இப்ப 11thல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாற மாதிரியே இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். Much has been recently discovered about the development of songs in birds. Some species, அதாவது பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்னுடைய சாங்ஸை பத்தி பேசுது. Some species are restricted to single song learned by all individuals. Others have a range of songs. Right. The most important auditory stimuli for the birds are the sounds of other birds. பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆடிட்டரி ஸ்டிமுலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் ஆஃப் அதர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. For all bird species there is a prescribed path to develop the final song. அதாவது எல்லா பேர்ட் ஸ்பீஷியஸ்க்கும் ஒரு வழி, அதுக்குன்னு உண்டான ஒரு வே இருக்கு. எதுக்கு? அதனுடைய ஃபைனல் சாங்கை அதை டெவலப் பண்றதுக்கு. A bird begins with a sub song, passes through the plastic song until it achieves the species song. Right. அதை பத்தி சாங்ஸை பத்தி தான் பேசுது. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சாங் இது சொல்லுது. பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா development of songs in birds, right? Some species are restricted to single song learned by all individuals. Others have a range of songs. அதாவது ஒரு சில ஸ்பீஷியஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு சில ஸ்பீஷியஸ்க்கு வந்து சிங்கிள் சாங் தான். வேற அதற்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. ரைட். ஏ பி தெளிவா சாங்ஸை பத்தி தான் பேசுது. பாருங்க, the most important auditory stimuli for the birds are the sounds of other birds. Right. A and B காமனா ஒரு விஷயத்த பேசுது. ரைட். சி வந்து அதே சவுண்ட்ஸ் ஆஃப் விஷயத்த பேசுது. ஆனா இன் பர்டிகுலரா பேர்ட்ஸுக்கு ஸ்டிமுலையே சவுண்ட் ஆஃப் அதர் பேர்ட்ஸ் தான் அப்படின்னு கொண்டு போகுது பாருங்க. அப்போ டி வந்து டி போயிடலாம்.
For all bird species, there is a prescribed path, a final song. சரியா? அதே மாதிரி being a sub song, birds with a different stages of songs. பாருங்க, A, B, D, E எல்லாமே பேர்ட்ஸ்னுடைய சாங்க பத்தி பேசுது. whereas C பாருங்க, the most important auditory stimuli of the birds. அதாவது காமனா பேர்ட்ஸ்னுடைய சாங்க பத்தி A, B, D, E பேசுது. whereas C என்ன பண்ணுதுன்னா, இந்த சாங்கை எப்படி அந்த பேர்டு ஸ்டிமுலையா, அது பாடுறதுக்கு எது ஸ்டிமுலையா இருக்கு, எந்த சவுண்டு வந்து ஸ்டிமுலையா இருக்கு, ஸ்டிமுலைனா என்ன, தூண்டுதல் அப்படின்னு இன் பர்டிகுலரா போயிருச்சு பாருங்க. அதாவது ஒரு பேர்டுனுடைய அந்த சென்சரி ஃபீச்சர்ஸ்க்கு அது போயிருச்சு, இன் பர்டிகுலரா டீப்பா போயிருச்சு. வேற ABDE ரொம்ப காமனா சொல்லுது. அதுவும் பாருங்க, the most important auditory stimuli for the birds are the sounds of other birds அப்படிங்கிறாங்க. சவுண்டு தான் சொல்றாங்களே தவிர நாட் சாங். இந்த இடத்துல இதை நோட் பண்ணுங்க, சவுண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்களே தவிர நாட் சாங். புரியுதா? அப்ப 11th ஒன்னுக்கு ஆட் ஒன் எது? சி. அப்போ இங்க ஆப்ஷன்ல சி. ரைட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈக்குவலானமே இருக்குது, ஆனா மத்ததெல்லாம் சாங்க பத்தி பேசுது. இது மட்டும் பேர்டுனுடைய கெப்பாசிட்டி பிளஸ் சவுண்ட பத்தி பேசுது. A song is different from a sound. அதாவது என்ன, ஒளி, அது காமனான அந்த சாங்குக்கும் சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 12, 13 எல்லாம் இதே சிமிலர் இதுதான். ரைட். அடுத்தது நாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். You take 12, 13 as a homework. ம் 13, 14 கூட நீங்க எடுத்துக்கலாம் ஹோம்ஒர்க்கா, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்க 15th one. Since our economy is heavily dependent on cash, demonetization has caused a lot of problems and an imbalance in the functioning of the nation. Demonetization அதனோட effects பத்தி first sentence சொல்லுது. The effects are more severe as only less than half the population uses banking system for monetary transactions. அதாவது the effects are more severe as only less than half the population uses banking systems for monetary. banking systemத்தை எவ்வளவு population பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. The aim of demonetization was to free the society of black money and make the terrorists powerless who had entered our country. Right. இது என்ன, இந்த எய்ம் ஆஃப் டிமானிட்டைசேஷன் என்ன, டெரரிஸ்ட் பவர்லெஸ் இல்லாம பண்ணணும், தென் பிளாக் மணியை ஒழிக்கணும். ஓகே. With the people scrambling for cash to pay for goods and services, the move is likely to take a big toll on the country and output during the current fiscal. அப்போ with the people scrambling for cash to pay for goods and services, the move is, இது வந்து எல்லாம் பொருட்கள் வாங்குறதுக்கு மக்கள் எல்லாம் கேஷை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சவால் பிளஸ் ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு. பாருங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு டிமானிட்டைசேஷன் ரிலேட்டடாவே இருக்கு. எல்லா சென்டென்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
டிமானிட்டைசேஷன் ரிலேட்டடாவே இருக்கு. இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாமே இஃபெக்ட்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷனை பத்தி இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. இஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் இஃபெக்ட்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் பாருங்க. அதான் இருக்கு, அதேதான். அதாவது our economy is heavily dependent on cash demonetization has caused a lot of problems. After effect of demonetization, the effects are more severely பாருங்க. அதுவும் பியும் அதேதான். சி பாருங்க, the aim of demonetization பாருங்க, A and B நெகட்டிவ் சொல்லுது, நெகட்டிவ் effects of demonetization சொல்லுது. whereas C பாருங்க பாசிட்டிவ் effect of demonetization சொல்லுது. அதாவது effect கூட இல்லாம aim சொல்லுது. D பாருங்க, C is positive, A and B negative. D, demonetization has quit a trade. புரியுதா? நெகட்டிவ் எஃபெக்ட் with the people scrambling for cash to pay. அப்போ the movies take a big tollனாவே that is negative. அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்திருச்சு. அப்போ ABDE எல்லாமே ஆஃப்டர் இஃபெக்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ், அதை பத்தி டிமானிட்டைசேஷனுடைய ஆஃப்டர் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பத்தி பேசுது. சி மட்டும் பாருங்க என்ன, அதனுடைய எய்ம் பிளஸ் பாசிட்டிவ் இதை பேசுது. புரியுதா? அப்போ 15க்கு சி ஆட் 1, அப்போ ஆப்ஷன் இ. புரியுதா? எப்படி நாம எல்லாமே டிமானிட்டைசேஷன் தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அங்க ஆடா இருக்கும், அதாவது கொஞ்சம் அதனுடைய irrelevant பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. இதுவும் டிமானிட்டைசேஷனை பத்தி தான் பெர்ஃபெக்டா பேசுது. ஆனா அதனுடைய இன் பர்டிகுலரா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Ocean plastic is problematic for a number of reasons, but primarily because marine animals eat it. Okay, the largest numerical proportion of ocean plastic falls in a small size fractions. ஓஷன் பிளாஸ்டிக்கை பற்றி பேசுது. ஏன்னா மெரைன் அனிமல்ஸ் அதை சாப்பிடுது. ஏன்னா மற்ற இந்த ஓஷன் பிளாஸ்டிக்னால என்ன அதனுடைய ப்ராப்ளம்னா எல்லாமே மிகச்சிறிய துகள்களாக இருக்கு, சின்ன சின்ன பீசஸ். Aside from clogging up the digestive tracts of the marine life, plastic also tends to absorb pollutants from the water column. பாருங்க, aside from clogging up the digestive tracts of marine life, plastic also tends to absorb pollutants from the water column. Okay, plastic பாத்தீங்கன்னா அதாவது வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனையும் அது அப்சார்ப் பண்ணுது. ஓகே, plastic in the oceans is arguably one of the most important and a pervasive environmental problem today. Plastic in the oceans தான் ஒரு environmental problem இருக்கு. Eating plastic has a number of negative consequences such as retention of plastic particles in the gut அப்படின்னா நம்மளுடைய குடல் for longer periods than normal food particles. சரியா? இப்போ பாருங்க, போன சென்டென்ஸ் மாதிரி தான் இதுவும். அதாவது ஓஷன்ல பிளாஸ்டிக்னுடைய இஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது ஹவு நெகட்டிவ் இட் இஸ், ஹவு சிவியர் இட் இஸ் அப்படிங்கிறத சொல்லுது. பாருங்க, அப்ப இதுல எது ஆடு ஒன்னா இருக்கும் நம்மளுக்கு? பாருங்க, எப்படி நம்ம போன இதை கண்டுபிடிச்ச மாதிரியே இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். Ocean plastic is a problematic for a number of reasons, right? But primarily because marine animals eat it. Ocean plastic னுடைய மெயின் ப்ராப்ளமே என்ன, பிரைமரி என்னன்னா அதை marine animals eat பண்ணுது, right? The largest numerical proportion of ocean plastic falls in a small size fraction.
ஓகே, இது ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏ வந்து நெகட்டிவ் சொல்லுது, பி நியூட்ரலா இருக்கு. அடுத்தது சி, aside from clogging up digestive tracts of marine life, plastic also tends to absorb pollutants from the water column. Right. பிளாஸ்டிக் வந்து அதனுடைய வேலை என்ன, பொல்யூட்டன்ஸை அப்சார்ப் பண்ணுது, ஒரு இஃபெக்டை தான் சொல்றாங்க. aside from digestive tracts of marine life, அதாவது எப்படி ஒரு மிருகத்தை, ஒரு மெரைன் லைஃப் கடல்வாழ் உயிரினங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டை அஃபெக்ட் பண்றது இல்லாம பிளாஸ்டிக் ஆல்சோ டென்ஸ் டு அப்சார்ப் பொல்யூட்டன்ஸ், அது பொல்யூட்டன்ஸையும் வாங்குது, உருவாக்குது வாட்டர் காலத்துல. ஓகே, நெகட்டிவ். Plastics in oceans is one of the most important and pervasive environmental problems today. Negative. பாருங்க, eating plastics has a number of negative consequences such as plastic retention of plastics in the gut for a longer period of time in animals. Negative. அப்போ பாருங்க, A negative, B neutral, C negative, D negative, E negative. அப்ப இது அப்ப நம்மளுக்கு எது வந்து ஆப்ஷனா இருக்கும்? பி, சிம்பிளா இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? மற்றது எல்லாமே நெகட்டிவ் இஃபெக்ட்ஸ். இது வந்து பி மட்டும் நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்குது. பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் that is not positive or negative but remains neutral. அப்போ ஆப்ஷன் பி, அதாவது சாரி, not option B. B is the odd one. In terms of option, it is C. In terms of option, it is C. ரைட், அடுத்தது பாருங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நாம வந்து இத பாக்குறோன்னு, நம்மளுடைய அதாவது பிராக்டிஸும் இதுல ரொம்ப முக்கியம். எடுத்த உடனேயும் நாம இப்படி அதாவது அந்த விஷயத்தை பார்க்கும் போதே அத நாம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இதை பார்க்கணும். அப்படின்னாதான் இதனுடைய அந்த அதாவது அதனுடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ல நாம எப்படி அப்படிங்கறத அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாம், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இங்க மேட்டர். பட் இட் இஸ் ஈஸி எப்போ when it comes out of practice. ஆஃப்டர் ப்ராக்டிஸ் இதை வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இட். இன்னும் இதுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக்கல், அதாவது திங்கிங் இருந்தா போதும். பிளஸ் உங்களுக்கு the way you look at it, அது இங்க ரொம்ப முக்கியம். ரைட். 17 அதே தான், 17, 18 எல்லாமே அதே மாதிரி தான், ஒரே பேட்டர்ன் தான் வரும் நம்மளுக்கு. டேக் இட் as a homework. பாருங்க, 19 போயிடலாம். 19 தான் வந்து உங்களுக்கு அவன் வந்து ஒரு இதுவா கொடுத்துருக்கான் பாருங்களேன். 19 ஆப்ஷன்ல ஆன்சர்ஸ் பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, சென்டென்ஸை ஆர்டர் பண்ணி நம்மள்கிட்ட கேட்டிருக்கான். அந்த ஆர்டர்ல ஆடு ஒன்ன தூக்கிட்டு மீதி இருக்கிறது நீ ஆர்டரா எழுது அப்படின்னு சொல்றான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சென்டென்ஸை ஆர்டர் படுத்து, அதே மாதிரி ஆடு ஒன்ன தூக்கிட்டு ஆர்டர் படுத்து. அப்போ இது கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்த லெவல். இது அதாவது நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம்,
ஆனா அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்ப இது வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது நம்மளுடைய டைம அவ்வளவு தூரம் கன்சியூம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். புரியுதா உங்களுக்கு? Blessed with every major ecosystem, these biomes directly contribute billions of dollars to the Indian economy annually. பாருங்க, blessed with every major ecosystem, these biomes directly contribute billions of dollars to the Indian economy annually. Right. அதாவது இந்தியன் எக்கானமிக்கு எப்படி வந்து அந்த மேஜர் எக்கோசிஸ்டத்துக்கு அதாவது ஒரு மேஜர் எக்கோசிஸ்டத்துல அதுவும் பயோம்ஸ் அப்படிங்கிறது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறோம். The financial value of India's forest, for example, which encompass economic services such as timber and fuel wood and ecological services such as carbon sequestration is estimated to be $1.7 trillion. ரைட். அதனுடைய எக்கனாமிக்கல் அத வேல்யூ பத்தி சொல்றாங்க அந்த ப்ராடக்ட்ஸ்னுடைய இத. நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் a critical it often ignored part of our country's national infrastructure. அங்க பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ் அந்த இடத்துல டீ போட்டிருக்கு, அது ஒரு டைப்போஸ், சின்ன டைப் மிஸ்டேக் மாத்திக்கங்க. It is necessary that we are cognizant of the limitations of natural capital and its role as a primary support system for the economy. Right. economic இது வந்து அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு, அதனுடைய பிரைமரி சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். Boosting 11% of words floral and faunal species. அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபனா அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரம் மற்றும் விலங்கு, அதான் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 17 மோஸ்ட் இக்கலாஜிக்கலி டைவர்ஸ் கண்ட்ரீஸ். பாருங்க, நம்மளுக்கு ஆப்ஷன் படிச்சதுக்கு அப்புறமேல தான் தெரியுது இது எதை பத்தி பேசுதுன்னு. புரியுது உங்களுக்கு? அப்ப இது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு பாருங்க. 4 ஆப்ஷன் படிச்சு 5வது ஆப்ஷன் போனாதான் இட் டாக்ஸ் அபவுட் த டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இக்கலாஜிக்கல் டைவர்சிட்டிய சொல்லுது. ரைட். இப்ப இதை வச்சுதான் நம்ம மறுபடியும் பார்க்கணும் இதுல இருக்குன்னு. ஏன்னா இதுல ஆர்டர் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல எது ஆடு ஒண்ணுன்னு எடுத்துட்டு அப்புறம் நாம இதை போடணும். பாருங்க, அப்ப இது வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபனாவை பத்தி மெயினா பேசுது. ஓகே. Blessed with ever major ecosystem, these biomes directly contribute billions of dollars to the Indian economy annually. Okay. The financial value of Indian forests, for example, which encompasses economic services such as timber and fuel wood and ecological services such as carbon sequestration, is estimated to be 1.7 trillion. பாருங்க, இந்தியாவுடைய இக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி பிளஸ் காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அனிமல் டைவர்சிட்டியை பத்தி பேசுது. அதுல கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு என்னென்ன வருமானம் வருது, அதுல எக்கானமிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். Natural resources are critical yet often ignored part of our country's national infrastructure. நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து, ஆனா அதை இன்னமும் நம்ம இக்னோர் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்மளுடைய நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்படிங்கிறாங்க. அடுத்தது, it is necessary that we are cognizant of the limitations of natural capital and its role as a primary support system for the economy. Right. என்னதான் நம்மளுக்கு எவ்வளோ நேச்சுரல் சிஸ்டம்ஸ் அதாவது சோர்சஸ் இருந்தாலும் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது அவ்வளவுதான் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதனுடைய எல்லா சென்டென்ஸும் பாருங்க, நம்மளுக்கு
அதாவது அதனுடைய அந்த நேச்சுரல் இது எப்படி சொல்றதுன்னா அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபனா, பயோடைவர்சிட்டி, ஃப்ளோரா அண்ட் ஃபனா, அதனுடைய economic, அதனுடைய வேல்யூ அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த economy, பிளஸ் இதை நாம எப்படி லிமிட்டடா பயன்படுத்தணும் இதை சொல்றது. அப்போ பாருங்களேன், blessed with every major ecosystem, these biomes, right, இதைத்தான் அவங்க பயோம்ஸ் அப்படிங்கிறாங்க, ஆர் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு த இந்தியன் எக்கானமி. கரெக்ட். இந்த ரிசோர்சஸ், இந்த இடத்துல பயோம்ஸ் அப்படிங்கிறது ரிசோர்சஸ். ஓகே. த ஃபினான்ஷியல் வேல்யூ ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துருச்சு. ஏன்னா ஃபாரஸ்ட்ல தான் வந்து இந்த ஸ்பீஷியஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபனா இருக்கு. ஸோ அதனுடைய அந்த இக்கலாஜிக்கல் சர்வீசஸ், அதாவது நம்ம வந்து அதனுடைய டிம்பர், ஃபியூயல் வுட் எடுக்கிறதும், பிளஸ் அதுக்கு இல்லாம அந்த கார்பன் செக்வஸ்டரேஷன் அதை பார்க்கறது, ரைட், இது எல்லாமே எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஏ ஓகே, பி வந்துருச்சு. அடுத்தது சி, நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் கிரிட்டிக்கல் எட் ஆஃபன் an ignored part of our country's national infrastructure. ஓகே, சி வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுக்கு இருக்கு, காமனா இருக்கு. பாருங்க, நம்ம பார்த்துருக்கோமா எது வந்து பிகினிங் ஆஃப் த ஒரு அந்த சென்டென்ஸ்ல எது பிகினிங்கா வருது, மிஸ்ஸிங் சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எது வந்து ரொம்ப காமனா, அதே மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிள் பிகினிங்கா இருக்கணும். பிகினிங் அதை நாம கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம், ரைட். அப்ப சி வந்து நம்மளுக்கு பார்க்கவே தெரியுது ஒரு ஆப்வியஸ் காமன் பிகினிங். Right. It is necessary that we are cognizant of the limitations of the natural capital and its role as a primary support system for the economy. Okay. D வந்து இதனுடைய லிமிட்டேஷன்ஸை பத்தி பேசுது. ஓகே. E, boosting 11% of world's flora and faunal species, India is one of the 17th most ecological diverse country. Right. இதனுடைய அந்த ரேட்டிங், அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபனாவை நாம வந்து பூஸ்ட் பண்ணதுனால நாம வந்து 17th மோஸ்ட் டைவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரைட். அப்ப நாம ஃபர்ஸ்ட் ஆர்டர் படுத்திடணும், தென் ஆர்டரும் படுத்தணும், எது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எது ஆட் ஒன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் படுத்த முடியும். ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து சி வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுக்கு இங்க இருக்கு, ரைட். அப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் a critical yet often ignored part of our country's national infrastructure. ஓகே, நம்ம சி தான் தெளிவா தெரியுது, இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் அதான், அப்பனா அதான் பிகினிங்ல வரும். அப்போ ஆப்ஷன்ஸ் நேரா போயிடலாம். சி, சி வந்து எந்த ஆப்ஷன்ல சி பிகினிங்ல வருது? இல வரல, பில வருது, ஏல வரல, டில வரல, இல வரல. அப்போ பி, அப்ப பில தான் நம்மளுக்கு வருது. இருந்தாலும் நாம அதை செக் பண்ணிக்கணும். நம்ம இது எடுத்தோடனே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா நாம நினைச்சது தப்பா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? தேர் ஆர் சான்சஸ். எப்பயுமே கன்ஃபர்மேஷன் பண்ணாம we should not pick it out or we should not finalize. ஓகே, சி போட்டாச்சு. அது நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்டரியா இருக்கு. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் படியே போயிடலாம், நாம இ போடலாம். பூஸ்டிங் 11% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபனல் ஸ்பீஷியஸ், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 17th மோஸ்ட் எக்கலாஜிக்கல் டைவர்ஸ் கண்ட்ரி. ரைட், அப்படியே வருது பாருங்க. என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அதை நாம மறந்துட்டோம். கண்ட்ரியினுடைய நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதை நாம சேர்த்திக்காம என்ன இருக்கிறோம். ஏன்னா 11% இருக்கும்போது நம்மளுக்கு இது என்ன ஆகுது, 17th மோஸ்ட் உலகத்துல நாம அவ்வளவு ரேட்டிங்ல இருக்கிறோம், ரைட். அடுத்தது ஏ, blessed with major economic ecosystem, these biomes, பாத்தீங்களா, these resources வந்துருச்சா, அப்படியே சீக்வன்ஸா வருதா. அடுத்தது பி, the financial value of India's forest for example which encompasses, அதனுடைய fuel wood
plus அந்த carbon sequestration. Right. வந்துருச்சு. அடுத்தது D. It is necessary that we are cognizant of the limitations of natural capital, its role as a primary support system for the economy. Right. D பாருங்க, இப்போ நம்மளுக்கு தெளிவா தெரியுது D is a odd one. ஏன் அப்படின்னா A வந்து இந்த பாருங்களேன், C, E, A, B எல்லாமே பாசிட்டிவ் சைடு ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் பத்தி பேசுது. ஆனா D வந்து என்ன பேசுது பாருங்க, லிமிடேஷன்ஸ பத்தி பேசுது, நெகட்டிவ் சைடா இருக்கு. ஆனா ஆக்சுவலா நாம என்ன பண்ணோம், D-ய இப்பதான் கண்டுபிடிக்கிறோம் அது ஆட் ஒன் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு க்ளூ கிடைச்சிருச்சு, C தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. சி, நம்மளுக்கு என்னதான் டிஃபிகல்ட்டி இருந்தாலும், டைம் கன்சியூமிங் ஆனாலும், நம்மளுக்கு இங்க க்ளூ இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆடு ஒன்னை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் போகணும்னு. ஆனா நாம அப்படி போகல. என்ன பண்ணோம், சி ஒரு க்ளூ கிடைச்சதுனால ஆப்ஷனை வச்சு ஃபாலோ பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில சென்டென்சஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி போகணும். புரியுதா உங்களுக்கு எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம்னு? பாருங்க, நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் க்ளூ கிடைச்சதுன்னா அதை பிடிச்சிடணும். அதை வச்சு செக் பண்ணிட்டா ஈஸியா வேலை முடிச்சிடும். ஓகே. Chairman, 28 பாருங்க. Chairman and other members of the existing tribunals who are aged 70 on the date of commencement of 2017 Amendment Act shall cease to hold office on the expiry of 3 months from the date of the law coming into existence. Right. ஏஜ் 70 ஆயிருச்சு அப்படின்னாவே அவங்க வந்து என்ன, அவங்களுடைய அந்த போஸ்ட் அது வந்து முடியுது, அந்த காலம் முடியுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து 2017ல இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. இந்த 2017 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ட்ரிபியூனலுக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க they cannot anymore hold the post. They should retire or they should be out of the post. Okay, with water becoming scarce and the center has proposed the interstate river water disputes bill for early and amicable resolution. The bill proposes that the center notifies an interstate river water disputes tribunal. Okay, இது வந்து இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் ட்ரிபியூனலும் பிளஸ் அது இன்டர்ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனலை பத்தியும் பேசுது. Kaveri is considered to be the sacred as the Ganga throughout its course with same power to wash off all sins. எப்படி வந்து நார்த்ல இந்தியாவுக்கே கங்கை வந்து புனிதமோ, தமிழ்நாட்டுக்கு காவேரி புனிதம். ஆப்ஷன் சி. Disputes already settled by an existing tribunal prior to the date of commencement of the 2000. Okay, இதுவும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி தான் பேசுது. All existing tribunals dealing with the interstate water disputes. Tribunalsனா என்ன, அமர்வு, அதாவது நதிநீர் பிரச்சனைய சட்ட ரீதியா தீர்க்கக்கூடிய அமர்வுகள், அதுதான் tribunals. Disputes will stand dissolved on the date of establishment of this tribunal. Okay, பாருங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்டர்ஸ்டேட் ஆக்ட் மெயினா இதுல வந்து 2017 ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்மளுக்கு உள்ள வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம், இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த இல்ல, வித் த வாட்டர் பிகமிங் இல்ல. Okay, with the water becoming scarce, center has proposed a interstate river water disputes amendment bill 2017 for early and amicable resolution of disputes. Okay,
பாருங்க, பிகினிங்ல நம்மளுக்கு இது தெரியல, ஆனா உள்ள படிக்கும்போது நம்மளுக்கு இது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்டையே இன்ட்ரடியூஸ் பண்ணுது இது. The bill proposes that. ஓகே. அடுத்தது காவேரி as the Ganga throughout its course. இல்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது ஆப்ஷன் சி வந்து ஒரு ஜென்ரலா இருக்குது. ஆனா அது வந்து ஒரு அதாவது மத்த சென்டென்ஸ் மாதிரி அதனுடைய இதுல வந்து என்னன்னா ஒரு ஆக்டோ அல்லது ஒரு ட்ரிபியூனலோ அல்லது ஒரு சேஞ்சஸ் டிஸ்பியூட் அதை பத்தி எதுவுமே பேசல. இது ஒரு ஒரு காமனா இருக்கு. அடுத்தது டி வந்து பாத்தீங்கன்னா disputes already settled by an existing tribunal prior to the date of commencement. இல்ல, இது இல்ல. all existing tribunals dealing with water, இது கடைசியா கூட ஓகே, இதுவும் இல்ல. அப்ப நம்மளுக்கு பி வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா ஆக்டையே அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. 2017 அமெண்ட்மெண்ட் ஆக்டே அந்த சென்டென்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு with the water becoming scarce அப்படின்னு தொடங்குது. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வந்து வித் இன்ட்ரோடக்டரி அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தெரியல. ஆனா உள்ள படிச்சு பார்க்கும்போது that gives a detailed introduction. அப்போ பி வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது. ஓகே, இதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ல எது வந்து பில தொடங்குது? ஏ தொடங்கல, டி தொடங்கல, சி தொடங்குது. ஓகே, டில சி இல்ல. அப்ப நம்ம பிஏ வச்சு ஃபாலோ பண்ணுவோம். பிக்கு அடுத்தது இ. அப்ப பி வந்து என்ன சொல்லுது? ஓகே, the bill 2017 amendment act வந்துருச்சு. The bill proposes that the center notify an interstate water disputes tribunal with multiple benches. ஓகே, இன்ட்ரோடக்டரி பண்ணியாச்சு. அடுத்தது இ. அப்போ all existing tribunals dealing with the would stand dissolved on the date of establishment of the tribunal. ரைட், அந்த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுனால அது என்ன பண்ணுது? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிபியூனல்ஸும் டிசால்வ் ஆயிருச்சு. ஏன்னா இது புது ஆக்ட். ரைட், வந்துருச்சா? அடுத்தது ஏ. அதுபடி போனா சேர்மன் அண்ட் அப்போ அந்த ட்ரிபியூனல் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறமேல் என்ன? அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அதுல இருக்கக்கூடிய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் பத்தினுடைய ஏஜ் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டை சொல்லுது. ஓகே, அதுவும் கரெக்டா இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா ஃபாலோ ஆயிட்டு வருது பாருங்க. அடுத்தது டிக்கு போயிடுது. disputes already settled by existing tribunals prior to the date of shall not be reopened. ரைட், இப்போ ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை எதுவும் பாதிக்காது. ஓகே, கரெக்ட் தான். ரைட், அப்ப நம்மளுக்கு இதுல எது வந்து ஆப்ஷன் அங்க வந்து ஆடு ஒன்னா தெரியுது? சி. ரைட், நான் முதல்ல சொன்னதுதான். எப்படி இது வந்து எதை பத்தியும் பேசல. இது இந்த சென்டென்ஸ் வந்து பொதுவா சொல்லுதே தவிர ரிவரை பத்தி அதுக்கு உண்டான ஆக்டோ இதுவோ இல்ல. அப்ப புரியுதா உங்களுக்கு? எப்படி ஒரு க்ளூவை வச்சு நம்ம இன்னொரு இதை கண்டுபிடிக்கிறோம்? சிமிலர் 19th மாதிரியே தான் 20th கண்டுபிடிச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்? சி எது ஆடு ஒன்னோ அதை விட்டுட்டு கண்டுபிடிக்கணும். ஆனா நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிறதுனால இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்கிட்ட கேளுங்க.